நம்ம தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான். அண்ட் இது வந்து தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டிலும் உங்களுக்கு வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எலிஜிபிள் கேட்டகிரி யார் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 10th 12th டிப்ளமோ எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/7/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது எம்ஆர்பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ வாரியத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் கீழே வர நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். இது வந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனண்ட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு இந்த போஸ்டர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. 30/7/2025 இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் போஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்காக இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேடு 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35,400 1,30,400 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கான எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வேக்கன்சி வந்து இருக்குது. அதுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் யூஆர் கேண்டிடேட் வந்து 32 வயசு வரைக்கும், அண்டு டிஃபெண்டர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42 வயசும், அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 48 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/7/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து நீங்கள் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்சஸ் வந்து நீங்கள் 2 இயர் டியூரேஷனில் வந்து நீங்கள் எடுத்து வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க, அதாவது படிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் படிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணதே எடுக்க போகிறோங்க. என்னென்ன மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் கோர்ஸில் வந்து 50%, அண்டு 12th வந்து பார்த்திங்கன்னா 30%, அண்டு எஸ்எஸ்எல்சியில் 10th வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை உங்களுடைய உங்களுடைய மார்க் பர்சன்டேஜை வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். மற்ற அதர் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அனதர் கேண்டிடேட்க்கு வந்து 600 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம்.
அப்படி இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக எம்ஆர்பியில் வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் இவங்க சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், இதுலேயும் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ யூஸருக்கான லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிஜிஸ்டர் கேண்டிடேட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹவ் டு அப்ளைன்னு இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம், அதாவது உங்கள் சொந்த ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.